வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோரி தமிழ். இந்த ஒரு 125cc ஸ்கூட்டர் செக்மெண்ட்ல நிறைய பேர் விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டரா இந்த டிவிஎஸோட Ntorq 125 இருந்துகிட்டு இருக்கு. ஆமாங்க, இந்த ஒரு ஸ்கூட்டரை நீங்களும் எடுக்கணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஸ்கூட்டர்ல என்னதான் அது இதுன்னு ஏகப்பட்ட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்க தான் செய்யுது. அந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னா அந்த ஒரு ஸ்கூட்டர் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஸ்கூட்டர் நீங்க முடிவெடுக்கலாம். அதனால இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த டிவிஎஸ் Ntorq 125 ப்ரோஸ் அண்ட் கான்செப்ட் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டீங்கன்னா இது மாதிரி சூப்பர் பண்ணினா ஆட்டோமொபைல் கண்டென்ட் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக அவசியமா வீடியோக்குள்ள போகலாம். சரி, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். அதாங்க அட்வான்டேஜஸ் ஆஃப் டிவிஎஸ் Ntorq 125. ஆமாங்க, இந்த வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் அது இல்லாமல் பெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா இந்த வெஹிக்கிளோட டிசைன் தான். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிசைன்ன்றது இந்த ஒரு 125cc செக்மெண்ட்ல ஒரு ஒரு ஸ்போர்ட்டியாக நல்ல ஒரு ஷார்ப் வச்சுட்டு நல்ல ஒரு அக்ரெசிவ் ஸ்டைலிங்கில் வரக்கூடிய ஒரு ஸ்கூட்டராக தான் உங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன் விஷயத்தில் ரியலி நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, அதுலேயும் குறிப்பாக ஏகப்பட்ட கலர் ஸ்கீம்ஸும் உங்களுக்கு வெரைட்டியாக கொடுக்குறாங்கன்றப்போ ஓவராலாக உங்களுக்கு டிசைன் பொறுத்தளவுக்கு இந்த ஸ்கூட்டரில் குறையே கிடையாது. ஆமாங்க, சுருக்கி அதுக்கு அடுத்து இந்த வெஹிக்கிளுடைய ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், இந்த வெஹிக்கிளில் இருக்கிற ஃபீச்சர்ஸ். ஆமாங்க, ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கும் இந்த ஒரு 125cc ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் உங்களுக்கு வேறு எந்த ஸ்கூட்டருமே எந்த அளவுக்கான ஃபீச்சர்ஸ் கிடையாது. ரைடிங் மோடு, மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, அதுலேயும் குறிப்பாக நீங்கள் அந்த ஒரு டாப் மாடல் வரீங்கிறப்போ அதில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுப்பாங்க பாருங்க. அது வந்து செம ஃபீச்சர் ரிச்சான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், டபுள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்கும் சொல்லப்போனால். ஒன்று வந்து உங்களுக்கு டிஎஃப்டி டைப்லேயும், இன்னொன்று வந்து அந்த ஒரு எல்சிடி கன்சோல் டைப்லேயும் கொடுப்பாங்க. ஓவராலாக செம ஒரு வெல் பேக்கடான ஒரு ஃபீச்சர் பேக்கேஜ் இந்த ஒரு வெஹிக்கிளில் இருக்குது. அது இல்லாமல் ரைடிங் மோட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அதுவும் ஸ்கூட்டர்லேன்றப்ப உங்களுக்கு ரியலி ஃபீச்சர் விஷயத்தில் நான் சொல்லவே தேவையில்ல, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரேஞ்சிலே இந்த ஒரு ஸ்கூட்டரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சரி ஓகே, அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளுடைய மூணாவது அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், இந்த வெஹிக்கிளுடைய பர்ஃபார்மன்ஸ். ஆமாங்க, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கும் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 3 வால்வ்க்கான ஏர் கூல்ட் இன்ஜின் இந்த வெஹிக்கிளுடைய பர்ஃபார்மன்ஸை இந்த ஒரு செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் வச்சுட்டு இருக்க. ஆக்சலரேஷன் அண்ட் எக்ஸாய்ஸ் நோட்டு ரியலி இந்த ஒரு வெஹிக்கிளில் செம்ம சூப்பராக இருக்குங்க. அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொல்லலாம் இந்த ஒரு 125cc ஸ்கூட்டர் செக்மெண்ட்ல. சரிக்கே, அதுக்கு அடுத்து இந்த வண்டியோட அடுத்த ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோடைய ஹேண்டலிங். ஆமாங்க, பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கோ அதே மாதிரி இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஹேண்டலிங்கும் நல்ல ஒரு ஸ்டேபிள் அண்ட் நல்ல ஒரு கண்ட்ரோலான ஒரு ரேஞ்சில் இருக்குது. பொதுவாகவே ஸ்பீட் போனால் அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு ஃபீல் கொடுக்காது ஸ்கூட்டர்ஸில். பட்னா இந்த ஒரு ஸ்கூட்டர் நல்ல ஒரு ஸ்டேபிளான நல்ல ஒரு ஸ்டடியான ஒரு ஹேண்டலிங் ஆஃபர் பண்ணுது. அந்த ஒரு விஷயம் ரியலி நல்லாவே இருக்குது இந்த ஸ்கூட்டர் பொறுத்தளவுக்கு. ஆமாங்க, சரிக்கே, அதுக்கு அடுத்து இப்போ நம்ம இந்த டிவிஎஸ் Ntorq 125 கான்ஸ் பார்க்க போகிறோம். அதான் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டிவிஎஸ் Ntorq 125. ஆமாங்க, இந்த வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணக்கூடிய, அது இல்லாமல் நான் சொல்ல வர ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா அந்த வெஹிக்கிளோடைய மைலேஜ் தான். ஆமாங்க, வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு சூப்பர் ஸ்டாலிடாக இருக்கும், அது இல்லாமல் பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். பட் இன்னும் ஒன்று என்ன தான் அப்படியே ஒரு சைடில் குடிச்சிட்டே இருக்கும். ஆமாங்க, மைலேஜ்ன்றது இந்த வெஹிக்கிள் வந்து அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 30 to 40 வரைக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணால் மேபி எதிர்பார்க்கலாம். பட் மைலேஜ் வைஸ் பொறுத்தளவுக்கு மற்ற 125cc கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதோடைய காம்படிட்டர் பார்த்தா நம்மளுக்கு Yamaha அண்ட் சுசுக்கியில் அந்த ஒரு ஸ்கூட்டர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு அசால்ட்டாகவே ஒரு 45 to 50 kmpl கிட்ட வரைக்கும் தந்துடுது. பட் ஆனால் இது 40 kmpl தருதுன்ற மாதிரி ஒரு பெரிய விஷயம்ன்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு வெஹிக்கிளில் மைலேஜ் ஒரு ஒஸ்டான ரேஞ்சில் தான் இருக்கும். அதனால் மைலேஜ் எதிர்பார்த்து ஸ்கூட்டர் எடுக்கிறவங்க இந்த ஸ்கூட்டர் ட்ரை பண்ணாமல் இருக்கிறது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கு அடுத்து இந்த வெஹிக்கிளுடைய அடுத்த ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிசைன் ப்ராக்டிகாலிட்டி. ஆமாங்க, டிசைன் ப்ராக்டிகாலிட்டிலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வெஹிக்கிள் பார்க்கறதுக்கு நல்ல ஸ்போர்ட்டியாக இருக்குது, ஓட்டுறதுக்கு நல்ல ஸ்டேபிளாக இருக்குது தான். பட் ஆனால் ஒரு ஃபேமிலி பர்பஸ்ன்னு வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொருள் வச்சு கேரி பண்ணுறது, அண்டர் சீட் ஸ்டோரேஜில் ஒரு ஹெல்மெட்டோ இல்லை இன்னும் ஏதோ ஒரு பெரிய பொருளோ வைக்கிறது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஸ்கூட்டரில் பாசிபிள் கிடையாது. ஆமாங்க, அண்டர் சீட் ஸ்டோரேஜ் அரௌண்ட் ஒரு 19 liters ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் நல்ல பெரிய அண்டர் சீட் ஸ்டோரேஜ் தான். பட் ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்க முடியல, அகலம் பெருசாக இருக்குது, அந்த அளவுக்கு டெப்த் இல்லை அண்டர் சீட் ஸ்டோரேஜ். அதனால் நீங்கள் ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் தாராளமாக வைக்கலாம்.
அது கூட சம் பொருட்கள் வைக்கலாம். பட் ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்கப்போ அது முடியாது. அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் ஃபுட்போர்டும் உங்களுக்கு ரொம்பலாம் பெருசுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சின்ன ஃபுட்போர்ட் தான், சிலிண்டர்லாம் நாட் பாசிபிள். அது இல்லாமல் உங்களுக்கு சீட்டிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப அப்படியே ஒரு ரைஸ்டாக கொடுத்துருப்பாங்க, ரொம்ப கிடையாது, ஒரு மாதிரி ரைஸ்டாக கொடுத்துருக்காங்கன்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட்டும் அந்த அளவுக்குலாம் பெருசாக இருக்குன்ற மாதிரி இல்லை. அது இல்லாமல் நல்ல ஒரு கம்ஃபர்டபுள், அது இல்லாமல் நிறைய பொருள் வச்சு கேரி பண்ணுற மாதிரி ஒரு ப்ராக்டிகாலிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்கூட்டர் அந்த அளவுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் கிடையாது. சரி, அதுக்கு அடுத்து இந்த வெஹிக்கிளுடைய அடுத்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா வச்சுங்க, இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ஹார்ட் சஸ்பென்ஷன். ஆமாங்க, சஸ்பென்ஷன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்போர்ட்டி ஸ்கூட்டருக்கு ஹார்டாக தான் கொடுப்பாங்க தெரியும், அப்போ தான் ஹேண்டிலிங் நல்லா இருக்குன்றதும் எங்களுக்கும் தெரியும். பட் ஆனால் இந்த ஸ்கூட்டரில் இருக்க அந்த ஒரு சஸ்பென்ஷன் செட்டப்ன்றது ஆன் ரோடில் கூட ஒரு அளவுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணிடலாம். பட் நம்மளுடைய டே டு டே கம்யூட்டுக்கு அந்த ஒரு நார்மலான ஒரு ரஃப் ரோட், நம்ம இந்தியன் ரோட்ஸ் எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும், அதை மாதிரி ரோட்டில் போகும்போது உங்களுக்கு அந்த ஒரு சஸ்பென்ஷன் குவாலிட்டின்றது அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது, தூக்கி போடுற மாதிரி இருக்கும். இதுவுமே என்னை பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு ஸ்கூட்டரில் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளுடைய அடுத்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பில்ட் குவாலிட்டியும் அந்த அளவுக்குலாம் பெருசாக சொல்லும்படி இல்லை, கொஞ்சம் சும்மா தான். பட் இருந்தாலும் இதை நீங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க தேவையில்ல, ஒரு எக்ஸ்ட்ரா கிராஷ் கார்டு அது மாதிரி ஒரு சம்திங்ஸ் போகிறீங்களப்போ ஓரளவுக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம். அதுக்கடுத்து இந்த வண்டியோட லாஸ்ட்டாக நான் சொல்ல வர ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், பிரேக்கிங் அந்த அளவுக்குலாம் சாட்டிஸ்ஃபை கிடையாது. ஓகே, நல்லா இருக்குது, பட் இந்த செக்மெண்ட்டில் இருக்க மற்ற ஸ்கூட்டர்ஸ் இதை விட பெட்டரான பிரேக்கிங் ஆஃபர் பண்ணுறாங்க. இல்லை என்ன தான் ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு பின்னாடி ட்ரம் பிரேக் கொடுத்துருந்தாலும் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க டிஸ்க் பிரேக் கூட ஓரளவுக்கு ஓகே நல்லா இருக்குது, பட் பின்னாடி இருக்க ட்ரம் பிரேக் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் கிடையாது. பிரேக்கிங்கில் ஸ்லைட்லி இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயமாகவே தேவைப்படுதுங்க. சரி, ஓகே, ஓவரலாக இந்த வெஹிக்கிளோடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தா ஃபஸ்ட்டு மைலேஜ் கம்மியாக இருக்குது, பில்ட் குவாலிட்டி ஒரு கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது, டிசைன் வந்து அந்த அளவுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டோனில் இருக்குது, பட் ஸ்போர்ட்டியரான ஒரு டோனில் இருக்குது. அதுக்கடுத்து சஸ்பென்ஷன் ஹார்டாக இருக்குது, பிரேக்கிங் கொஞ்சம் மற்ற காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, இதுதான் இந்த வெஹிக்கிளோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு ஓட்டுறதுக்கு ஸ்போர்ட்டியராகவும் நல்ல ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸோடையும் செம ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான டிசைன் அண்ட் நல்ல வெல்ஃபேக்டான ஃபீச்சர்ஸோட ஒரு வெஹிக்கிள் இருந்தால் போதும் நினைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு நிச்சயமாக இந்த என்டார்க் 125 ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான், நல்ல ஸ்போர்ட்டியராக இருக்குது, வெஹிக்கிள் நல்லா சூப்பராக போகுது, மைலேஜோடைய அந்த ஒரு டிசைன் ஃபீச்சர்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் டாப் ரேஞ்ச் தான். பட் என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி, கம்ஃபர்டபுளான ரைடிங் போர்ஷனு, நல்ல ஒரு ரிஃபைன்டான ஒரு இன்ஜின்ன்ற மாதிரி இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களப்ப இன்னும் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸில் ஒரு சில ஸ்கூட்டர்ஸ் எதுன்னு பார்த்தா நம்மளுக்கு Yamaha ரே, சுசுகி அவெனன்ஸ், ஹோண்டா ஆக்டிவா 125, ஹோண்டா டியோ 125ன்ற மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே, இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you later.